ஆகஸ்ட் 5, 2026 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட் நடந்துச்சு. இதில் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில ஸ்கீம்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறையா ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு 5 ஸ்கீமை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ணன் சீர் ஸ்கீம் சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு துறைக்கு கீழே வரக்கூடியதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆகக்கூடிய எல்லா பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின் ப்ளஸ் 1 சில்க் சாரியும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டம் எப்பயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அனௌன்ஸ் பண்ணாங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான். இந்த திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே செயல்படுதுன்னா, உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை இந்த துறைக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம்க்கு அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 354 கோடி. நெக்ஸ்ட் ஸ்கீம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இந்த ஸ்கீம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல திட்டம். அண்ட் இந்த ஸ்கீம்க்கு அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோனா 560 crores. இந்த திட்டம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்க மோதிரம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கீம் எப்பயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கமிங் செப்டம்பர் 15 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பேரறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை தொடங்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். இந்த ஸ்கீம் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இந்த ஸ்கீம்க்கு அலோகேட் பண்ண பட்ஜெட் 110 crores. இந்த திட்டம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா, ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ், திருநங்கைகள். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 செம்மறி ஆடோ இல்லை வெள்ளாடோ வந்து கவர்மெண்ட் 100% சப்சிடி மானியத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த திட்டத்துக்கு இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 30,000 பேர் எலிஜிபிளாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தாய் கேர் ஸ்கீம். கர்ப்பிணி பெண்களுக்கான மகப்பேறு பராமரிப்பு மையங்களை தொடங்குறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். எந்த துறைக்கு கீழே செயல்படுதுன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. அண்ட் இந்த ஸ்கீம் அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோனா 23 கோடி. இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய மேட்டர்னிட்டி சென்டர்ஸை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. இந்த சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்டான லேடிஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு, அப்புறம் மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் அவங்களோட ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மேட்டர்னிட்டி சென்டர்ஸ்ல ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் எந்தெந்த லொகேஷன்ல இந்த மாதிரி கொண்டு வர போறாங்கன்றதை அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 5 ஸ்கீம்ஸோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். அண்டில் தென் பாய்.